பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குது அல்லது கிடைக்கல, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லாருடைய வார்த்தைகளையும் சுத்தி இருந்தவங்க உற்று கவனிச்சு கேட்கும்போது, இவர் என்னுடைய ஜென்ம பாஷைய, என்னுடைய பாஷைய இவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இவருடைய தேவனுடைய மகத்துவங்களை என்னுடைய பாஷையில் அவர் பேசுறாருன்னு சொல்லி சுத்தி இருந்த எல்லா மக்களும் சாட்சி கொடுப்பாங்க. புறஜாதி கொடுக்கிற சாட்சி. அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் அடையாளம், நீங்க தேவனை பத்தி உங்க மொழியிலேயோ வேற ஒருத்தர் மொழியிலேயோ பேச ஆரம்பிச்சிருவீங்க. தேவனை பற்றின மேன்மைகளை நீங்க பேசுவீங்க. அடுத்தது, பரிசுத்த ஆவி வந்த உடனே நீங்க போய் ஒருத்தர் மேல கை வச்சிங்க அப்படின்னா அவங்க தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர மாட்டாங்க. அது பரிசுத்த ஆவி செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே தீர்க்கமாக தெளிவாக சொல்லப்படுறது. அது கண்டபடி வளர்றதுக்கு குருட்டாட்டமான ஆட்டங்களுக்காக கொடுக்கப்படுறது கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவி ஒருத்தர் மேல கை வைக்கும் போது அவங்க போய் கீழே விழணுமா? அது பெண்களாக இருந்தால் அவங்க ட்ரெஸ் எல்லாம் விலகி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஒரு அசிங்கமா இப்படியெல்லாம் கீழே உருளுற வைக்கிறது தான் தேவனுடைய வேலையா? தேவன்கிட்ட டிசிப்ளின் இருக்கு. அவர் தன்னுடைய ஆவியை கொடுத்தாருன்னா அந்த ஆவி உள்ள உங்களை கண்டபடி ஓட ஆட பாட கைத்தட்டெல்லாம் வைக்காது. இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றது கிடையாது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே அதை பத்தி சாட்சி கொடுத்திருக்கிறார். யோவான் 16வது அதிகாரம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குது அல்லது ஒருத்தருக்குள்ள இருக்குது அப்படின்னா இதுதான் 100% ட்ரூ ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஒருத்தருக்குள்ள இல்லை அப்படின்னா அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை அப்படின்றது தான் அர்த்தம். பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகணும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, எப்படி இந்த பாவத்தை தேவன் நீதி செய்வார், எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறது கொடுத்த அறிவு இருக்கணும். இந்த அறிவெல்லாம் பரிசுத்த ஆவி தான் உண்டாகும். ஏன்னா ஆதாமுக்குள்ள விழுந்து போன எல்லா மனுஷனுக்கும் அறிவு மழுங்கி போயிடுச்சு, அறிவு குறைஞ்சி போயிடுச்சு. பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது தான் அது திரும்ப கட்டி எழுப்பப்படும். ஓ, தேவனுடைய ராஜ்யம் இதுதான், இது செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு அந்த வேரியேஷனை பிரித்து பார்த்து நடக்க கற்றுக் கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியோட வேலை. அதை விட்டுட்டு நீங்கள் சபாலபா கபாலபான்னு கையை தட்டுறதுனால ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் ஒருத்தர் மேலே கையை வச்சு விழ வைக்கணும். இப்படி கையை ஆட்டின உடனே அப்படியே அங்கே ஒரு 20-30 பேர் கீழே வரணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவி செய்கிற வேலையே கிடையாது. இதெல்லாம் ஃபேக். நாளடைவில் சபையினுடைய வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் வரும்போது நாளடைவில் வேற இடங்களில் கொட்டப்பட்ட மசாலாக்கள் இதெல்லாம். அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி தனிமையாக உட்காந்து தியானித்து படிச்சுட்டு தேவனை நோக்கி எனக்கு சொல்லிக் கொடுங்க தேவனேன்னு கேளுங்க. அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்.